நான் டி.கே. பிரபு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும். ஆகஸ்ட் 17, 1942 டூ ஆர் டை அப்படிங்கிறார் காந்தி. அவர் காந்தி என்னன்னா அஹிம்சாவாதி, அஹிம்சா மூர்த்தி, கருணாமூர்த்தி. அதுவரை அஹிம்சை அஹிம்சை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் 42 ஆகஸ்ட் 17 நிச்சயம் நான் அப்படித்தான் சொல்லுவேன். நிறைய கூட்டங்களை பேசிக்கிட்டே வர்றேன். அந்த அஹிம்சையை கைவிட்டு விட்டு போஸ் வழிக்கு வர்றாரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நாங்கெல்லாம் நேசிக்கின்ற போஸ் வழிக்கு வர்றாரு. வந்துட்டு டூ ஆர் டை அப்படிங்கிறார். அது காந்தியோட பாலிசி அது கிடையாது, நேருவோட பாலிசி இல்ல, போஸுடைய பாலிசி டூ ஆர் டை. அந்த அறிவிப்பு வெளியானவுடன் சிவகங்கை மாவட்டத்தில் தேவகோட்டைக்கு அருகாமையில் திருவேம்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அது எங்க நாட்டுக்கு தலைமையான, எங்க நாடு 4 நாடு: ஜெகவீரவல்ல செல்வ சிலாமேகவள நாடு, தென்னல் நாடு, உருவாட்டி நாடு, ராஜவள நாடு. 4மே 96. இந்த 4 நாட்டில் தமிழக முதல்வராக பதவியேற்றிருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு நம்முடைய மனன்வாய் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அமைச்சரவை பட்டியலில் குறிப்பாக ஒருவர் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். முதல் நாளே ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஸோ இன்றைக்கி அரசியலில் இன்றைக்கி அரசியல்வாதிகள், இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய காரு பங்களா வச்சுருக்கவங்க எல்லாருமே இன்றைக்கி அரசியலில் வராங்க ஒரு அதிகாரத்தை நோக்கி. ஆனால் இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர்கள் எத்தனையோ பேர்கள், தியாகிகள்லாம் இருக்காங்க. அவர்களுடைய வாரிசுகள்லாம் இன்றைக்கி அரசியலில் இருக்காங்களா? அவர்களுடைய மகன்கள், பேரன்கள் இவங்கெல்லாம் அரசியலில் இன்றைக்கி இருக்காங்களா? அவங்களாம் இன்றைக்கி அரசியலில் இருக்கணும். அவர்களுக்குன்னு ஒரு அரசியலில் ஒரு இடம் இருப்பது ரொம்ப அவசியம். அப்படி நம்ம தேடி பார்க்கும்போது அது அப்படி அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. எடுத்துக்கிட்டு 50 பேரும் திருவம்புத்தூரில் இருக்கின்ற அம்பாயி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அப்போ அன்னைக்கே பல ஆயிரம் பேர் திரண்டார்கள் வெள்ளையர்களை எதிர்த்து. அப்போ பாலபாரதி பேசுறாரு, இந்த வெள்ளையன் இந்த நாட்டை விட்டு விரட்டும், எதற்கும் துணிந்து விட்டோம் என்று ஒரு பெரிய வீர உரை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்க தாத்தா சின்னத்துரை தேவர் அவர் போய் சொல்றாரு, அண்ணே இவன் இந்த எஸ்டேட் கலெக்டர், சிவகங்கை எஸ்டேட் கலெக்டர் இங்கே தான் இருக்கேன், இங்கே திருவம்புத்தூர் இங்கே தான் இருக்கேன் என்ன பிடிச்சாங்கடான்ட்டு. பிடிச்சி எஸ்டேட் கலெக்டரை பிடிக்க போனா கையில துப்பாக்கி ரிவால்வர் வச்சு சுடுறதுக்கு போறான். சின்னத்துரை தேவர் துப்பாக்கியை பறிச்சுக்கிட்டாரு. ஓட்டுல அவர் ஒரே ஓட்டம் ஓடி அம்பாயம்மன் கோயிலுக்குள்ள ஒளியிறாரு. அப்ப தாத்தா சொல்றாரு, பாலபாரதி எப்ப கோயிலுக்குள்ள போயிட்டேன் விட்டுருங்கடா, அடிக்காதிய கதை போட்டும். திருவேம்புத்தூரில் இருந்த தாலுகா அலுவலகம் தீயை வச்சு கொளுத்துறாங்க. அப்படி சுதந்திர போராட்டத்தில் ஒரு தியாகி, ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர், அவருடைய பேரன், கொள்ளு பேரன் அவர்கள் இன்னைக்கு அமைச்சராக பதவியேற்றிருக்கிறாரு. இது எல்லாருக்குமே, ஒரு தேசபக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைச்சிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அங்கீகாரம் கிடைக்காத நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க. ஒரு சில சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கிடைச்ச அங்கீகாரம் நிறைய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இந்த இந்திய நாட்டில் கிடைக்கல. அதை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களே பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. காந்தியவாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் நேதாஜியவாதிகளாக இருப்பவர்களுக்கும் தேசபக்தர்களுக்கும் கிடைக்கல அப்படின்னு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி தான் ஒரு அங்கீகாரம் கிடைக்காத, அதாவது சுதந்திர போராட்டம், எப்போ இவர் சுதந்திர போராட்ட வீரரா அப்படின்னு நம்ம படிச்சிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் பாலபாரதி செல்லத்துரை தேவர். சர்தார் அப்படிங்கிற பட்டத்தோடு அழைக்கப்படக்கூடிய பாலபாரதி அப்படிங்கிறவர், பாலபாரதி செல்லத்துரை தேவர் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இந்த மண்ணிற்காகவும் இந்த மக்களுக்காகவும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த தேச விடுதலைக்காக போராடிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர். ஜெயராம ஐயர்னு ஒரு திருவேம்புத்தூர்ல அவர் சொல்றாரு, தாத்தா கிட்ட ஐயா இந்த தந்தி கம்பி போகுது, நம்ம எல்லாம் திரண்டு போயிலே அவங்களுக்கு வெள்ளக்காரன் தந்தி சொல்லிடுவேன், போலீஸ் வந்துடும், இந்த தந்தி கம்பியை கட் பண்ணி விட்டுறேன்னு. ஸோ தந்தி கம்பியை கட் பண்ணிட்டு காவதுடியில் நன்னின்னு ஒருத்தர்
எனது பாலபாரதிக்கு கூடவே இருக்கின்ற ஒரு தளபதி மாதிரி இருந்தவர். அவரை கூப்பிட்டு நன்னி திருவையமுத்தூர்லேருந்து தொண்டி வரை ரோட்டில் ஒரு மரம் இருக்கப்பட வெட்டி சாச்சிருங்கிறார். ஸோ காவதுகுடியில் இருக்கின்ற அனைத்து பேரும் ஒரு மரம்லாம் வெட்டி சாச்சிட்டாங்க. ஏன்னா மிலிட்ரி வரும், ராணுவம் வரும் அப்படின்னு. ஸோ இங்கேருந்து புறப்பட்டு கற்களத்தூரில் இருந்த நெற்களஞ்சியங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அப்புறம் கையாட்டி சின்னக்கீரமங்கலத்தில் பெரிய கூட்டம் பார்த்தீங்கன்னா, திருவாடான ஏரியாவிலேருந்து பலாயிரம் பேர் பாலபாரதி வர்றாரு ஆளுகளோட, பலாயிரம் பேரோட வந்துகிட்டு இருக்காருன்னு அந்த பகுதியில் இருந்த மக்கள் திரண்டார்கள். திரண்டு கையாட்டியில், அதாவது இன்னைக்கு கையாட்டின்னு சொல்ற அந்த சின்னக்கீரமங்கலத்தில் பாலபாரதி அவர்கள் உரையாற்றுகின்றார். வீர உரை ஆற்றிட்டு என்ன சொல்றாருன்னா, உடனே ஜெயராமையரை கூப்பிடுறாரு. ஜெயராமா இங்க வா, ஒரு காகிதம் எழுது, ஜெயில் சூப்பரண்டுக்கு நாங்கள் வர்றோம், தயாராகிடுறான்னு எழுதுன்றார். அவர் ஐயோ ஐயா என்ன இப்படி சொல்றீங்க, எழுதுறார். எழுதி இந்த காகிதத்தை நன்னிக்கிட்டு கொடுத்து, நன்னி இதை கொண்டு போய் ஜெயில் சூப்பரண்டு கொடுத்துரு. நன்னி கேட்கிறாரு, இதில் என்ன ஐயா எழுதியிருக்குன்னு. இல்லடா, நம்ம திடீர்னு சொல்லாம கொள்ளாம போய் தாக்கப்படாது, யுத்த தர்மம் அது கிடையாது. 1942ஆம் ஆண்டு வெள்ளையரை வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு முதல் மூச்சாக இந்த சுதந்திர போராட்டத்துக்காக போராடியவர். பல கட்டங்களில் ஆங்கிலேயர்கள் இவர்களை கைது செய்ய நினைக்கும் போது இவர் ஆங்கிலேயர்களுக்கு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர். அப்படிப்பட்டவர் கிட்டத்தட்ட 2000 பேர்களை திரட்டி கொண்டு சிறை உடைப்பு போராட்டத்தை நடத்தியிருக்கார். சிறையை உடைச்சி அங்கே இருக்க கைதிகளெல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் செல்லத்துறை தேவர் பாலபாரதி அப்படிங்கிறவர் சர்தார் அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறார். சர்தார் பாலபாரதி செல்லத்துறை தேவர் அப்படிங்கிறவர். இவர் அந்த சிறையை உடைக்கிறேன் அப்படிங்கிற போது முதல்ல அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த அங்கே இருந்த அதிகாரிகளுக்கு இவர் ஒரு கடிதம் அனுப்புகிறார். நாங்கள் இன்றைக்கி சிறையை உடைச்சி அங்கே இருக்கிற கைதிகள்லாம் வெளியே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே இருக்கிறவங்க கேட்காங்க, நீங்கள் இப்படி நாங்கள் சிறையை உடைக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல சொன்னீங்கன்னா நமக்கு தானே ஆபத்து அப்படின்ட்டு. ஆனால் பாலபாரதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் சொல்லாமல் விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா அது சரியாக இருக்காது. நம்ம சொல்லாமல் முன்பின் அறிவிப்பு இல்லாமல் எந்த வித போராட்டத்துலையுமே நம்ம ஈடுபடக்கூடாது. ஸோ அதை நம்ம சொல்லிட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. அந்த சிறையை உடைச்சி அங்கே இருந்த கைதிகளை எல்லாம் வெளியே கொண்டு வராரு. யுத்த தர்மம் அது கிடையாது, வர்றோம்னு சொல்லிட்டு போவோம், அவன் தயாராக இருக்கட்டும் போட்டு பார்த்துருவான். அப்பா ஐயா அவங்களாம் துப்பாக்கி வச்சிருப்பேன், இப்படி யாராவது சொல்லிட்டு போவாங்களா? கிடையாது, போய் குடுன்றாரு. அதே மாதிரி இந்த காகிதம் போய் சேர்ந்து சூப்பரண்டுக்கு அவன் சிரிச்சானா, எனக்கு இருக்கீங்களா இருக்காங்க அவன். அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் நமது வீரர்கள் திருவாடானைக்குள் நுழைந்தார்கள். அங்கிருந்த காவல் நிலையம், ட்ரெஷரி எல்லாம் இடிச்சு தரமட்டம். ஜெயிலை சுற்றி கதவுகளை உடைச்சு உள்ள இருந்த கைதிகள் பூரா ரிலீஸு. அப்போ சின்ன அண்ணாமலை பாலபாரதியை கட்டி பிடிச்சி 2 இடத்துலையும் முத்தம் கொஞ்சினாராம். கொஞ்சம் அங்கே எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை, எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை. உலக வரலாறில் நடந்த பல நிகழ்ச்சிகள் இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத ஜெயில் பிரேக் அன்னைக்கு திருவாடானையில் மட்டும்தான் நடந்துச்சு. ஏன்னா அவர்களெல்லாம் கைதி கிடையாது, அவர்கள் எல்லாம் சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு மாபெரும் வீரர்கள். ஸோ அவர்களை நம்ம பாலபாரதி செல்லத்துறை தேவர் அவர்கள் தலைமையில் ஒன்று கூடி அந்த ஒரு சிறையை உடைச்சி அங்கே இருக்கிற தியாகிகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ அதன் பிறகு ஆங்கிலேயர் அரசு இவர் மீது ஆங்கிலேயர் அரசு இவர் மீது பல அடக்குமுறைகளை போட்டாலும் அதிலிருந்து இவர் அதிலிருந்து இவர் தலைமுறை வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்காரு. அதன் பிறகு சுதந்திர போராட்டத்திற்கு பிறகாக அரசியலில் ஈடுபட்டு அவர் அந்த தொகுதியில் திருவாடானை தொகுதியில் எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சேவை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரோட கொள்ளு பேரன், அவருடைய வம்சத்தில் வந்தவர் பாலபாரதி செல்லத்துறை தேவர் அவர்களுடைய கொள்ளு பேரன் அவர்கள் இன்றைக்கி அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர், தமிழக அமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய டாக்டர் பிரபு அவர்கள். உங்களுக்கு தெரியும், சீமான் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வென்ற அந்த காரைக்குடி பிரபு அவர்கள்தான் பாலபாரதி செல்லத்துறை தேவர் அவர்களுடைய கொள்ளு பேரன். இன்றைக்கி செல்லத்துறை தேவர் அவர்களுடைய நினைவிடத்தை எடுத்து அதை புறணமைச்சு அதை மீண்டும் சரிப்படுத்தியிருக்காரு. ஸோ இன்றைக்கி பாலபாரதி செல்லத்துறை தேவர் அவர்களுடைய வரலாறு இன்றைக்கி வெளிக்கொண்டு வரப்படும். அவருக்கு கண்டிப்பாக அவருக்கு பெருமை சேர்க்கப்படும். அவருக்கு ஒரு அங்கீகாரம், அவர் சுதந்திரத்துக்காக போராடி இருக்காரு, அவருக்கான உரிய அங்கீகாரம் உரிய மரியாதை இங்கே கிடைக்கப்பட்டதா அப்படின்னா கிடைக்கப்படலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அது கண்டிப்பாக இந்த தாவேக்காவோட ஆட்சியில்
தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில் கண்டிப்பாக பாலபாரதி அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக உரிய அங்கீகாரம் கிடைக்கும், அவர் சுதந்திர போராட்ட தியாகம் வந்து மதிக்கப்படும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ அவரது தந்தையார் வந்து அதை வந்து மிக விரிவாக தெளிவாகவும் வந்து பேசியிருக்கார் அவருடைய வரலாற்றை. அதை வந்து இந்த காணொலியில் நம்ம பதிவு பண்ணுறோம், அதையும் சேர்த்து நீங்கள் பாருங்கள். அங்கே இருந்த யூனியன் ஜாக் கொடியை இறக்கிட்டு தேசிய கொடியை ஏற்றுறாங்க. தாத்தா பாலபாரதி டிக்ளேர்ஸ் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய சுதந்திரத்தை பாலபாரதி டிக்ளேர் பண்ணார். அன்னைக்கு நேதாஜி போஸ் அவர் சுபாஷ் சந்திர போஸ் அவர் 44 பிரகடனம் பண்ணாரு. 42 இந்தியாவுடைய சுதந்திரத்தை பாலபாரதி அவர்கள் திருவாடனையில் டிக்ளேர் பண்ணார். அது வரலாறுல வந்திருக்கு. ஈவன் பாட புத்தகத்தில் வந்திருந்தது. ஏனோ தெரியல, இவங்களுக்கு தான் இப்படி நல்ல வரலாறு வரப்படாத. அப்போ இதை மட்டும் நான் சுருக்கமா சொல்லிடுறேன். திருவாடானை கம்ப்ளீட்டா க்ளோஸ், திருவியம்புத்தூர் காலி, அடுத்து தேவகோட்டையில கோர்ட் இருக்கு. அப்போ என்ன பண்றாங்க, லாங்காட்டூர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொருளாளர் முத்துர்லப்பன் சேர்வையை கூப்பிட்டு தாத்தா பாலபாரதி சொல்றாரு, நீ தேவகோட்டைக்கு போ, அண்ணாமலை செட்டியார் ஒத்தக்கடையில் நிற்பாரு, அவர்கிட்ட சொல்லு ஒரு 1/2 மணி நேரத்தில் நாங்கள் எல்லாம் வந்துடுவோம். அங்கே பிரிட்டிஷ்காரங்களுடைய எந்த ஆபீஸும் இருக்கப்படாது, எந்த அலுவலகமும் இருக்கப்படாது, கோர்ட் இருக்கப்படாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சொல்றாரு. அப்போ முத்துர்லப்பன் சேர்வை ஓடுறாரு. எங்கே இந்த தகவலை சொல்றதுக்கு தேவகோட்டை நோக்கி போறாரு. கருமொழின்னு ஒரு ஊர் புளியாளுக்கு பக்கத்தில். அந்த கருமொழியில அவர் வந்துகிட்டு இருக்கப்போ கர்நாடக ஆத்தன்ல இருந்து ராணுவம் போகுது. மேஜர் லாவட்டுங்கிற தலைமையில், மேஜர் லாவட் என்றவன் தலைமையில் 17 லாரியில பிரிட்டிஷ் ராணுவம் போகுது. எதற்க முத்துர்லப்பன் சேர்வை வர்றாரு. அவர் பார்த்துட்டு அதிர்ச்சி, ஆக இவ்வளவு ராணுவம் வருதே, திருவண்ணாமலைக்கு போனா நம்ம அதில் பூரா சுடுவானேன்னு சொல்லிட்டு நடு ரோட்டை நின்றுக்கிட்டு 2 கையும் மறிக்கிறார். இந்த முன்னாடி ஜீப்ல இருக்காரு அந்த அந்த இன்சார்ஜ் மேஜர் லாவட். பக்கத்தில் இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்கிறேன், என்னடா இருக்க மாதிரி இருக்கேன், நடு ரோட்ல இருந்து விலைக்கு சொல்றா, சுட்டுருவேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் தமிழ்ல சொன்னாரா, டேய் விலைக்குடா சுட போறாங்க, சுட்டா சுடுறார் அப்படின்னு. அப்படியே நெஞ்ச நிமித்தி நின்ற முத்துர்லப்பன் 3 ரவுண்டு ஷாட், 3 ஷாட். முதல் பள்ளி சுதந்திர போராட்டத்தினுடைய முதல் பள்ளி நம்ம பகுதியில் முத்துர்லப்பன் சேர்வை. உடனே தகவல் தெரிஞ்சு பாலபாரதி என்ன பண்றாரு, ரோட்டு மேல போவேனா, மிலிட்டரி வருது, எல்லாருமே காட்டுகள் இறங்க, தேவகோட்டையில் சந்திப்போம் என்று தேவகோட்டை அடுத்த 1/2 மணி நேரத்தில் சூறையாடப்பட்டது. அந்த மாவீரனை கண்டிடத்தில் சுட சொல்லி உத்தரவு, பாலபாரதியை கண்டிடத்தில் சுட சொல்லி உத்தரவு. சொக்கலிங்க செட்டியாரும் பாலபாரதி அவர்களும் மாறுவேடம் அணிந்து சீவலப்பெரிய போயிட்டாங்க, நடந்து மாறுவேடமிட்டு. இங்கே சித்தூர் சிவஞான தேவர் அவரை வந்து பள்ளத்தூர் காட்டில் பிடிச்சி பனைமரத்தில் கட்டி வச்சு சுடுறாங்க வெள்ளைக்காரன். அப்போ கட்டி வச்சுட்டு சுட போயிலே அந்த வெள்ளைக்காரன் கேட்டான், உன்னுடைய சிவஞான தேவரே உன்னுடைய கடைசி ஆசை என்ன? அவர் கல்யாணம் பண்ணி 3 மாதம் பொம்பளை பிள்ளை ஒரு உள்ள பிறந்திருக்கு, 3 மாதம். எனக்கு அத்தை, அவர் ஒய்ஃப். இவர் சொன்னாராம், டேய் சித்தூர் நான் சுதந்திரம்னு கேட்டா நீ நான் கொடுக்க போற, நீ சாதாரண போலீஸ்காரன், பின்னால சித்தூர் சிவஞான தேவனை கட்டி வைத்து சுட்டார்கள் அப்படிங்கிற கதை எனக்கு வேணாம், சுடுறதேன் சுட போற, என் கையை அவுத்து விட்டு சுடு அப்படின்னாரான். அப்போ அந்த வெள்ளைக்காரன் இன்னொன்னு நானே பக்கத்தில் 2 தமிழ்காரர் இன்ஸ்பெக்டர் பேர் சொன்னாங்க. அவர் சொன்னாராம், ஐயா இல்லையா சுத்த வீரன், ஓட மாட்டாங்க, கையை அவுத்து விடுங்க. அப்போ கையை அவுத்து விட்டுருக்க. விட்ட உடனே அவர் கேட்டாராம், பாலபாரதி எப்படி இருக்கா அப்படின்னு. அவன் என்ன பண்ணுறேன், பொய்யா நாங்கள் நேத்தே சுட்டுட்டோம். அப்படியே ஒரு சொட்டு கண்ணீர் ஓடிச்சான் சிவஞான தேவர் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர். வீராதி வீரனையே சுட்டுட்ட, நீ நான் இருந்து என்ன போகிறேன் சொல்கிறா அப்படின்னு மீசை எடுத்துட்டேன். சிவலவரி இப்போ பாண்டி படம் பார்த்துருப்பில்ல, அது மாதிரி தன்னுடைய மீசையை முறுக்கி கொண்டே 5 ரவுண்டு சுட்டு கொண்டார்கள் வெள்ளையர்கள். அடுத்து ஊனையூர்னு ஒரு ஊர் இருக்கு திருமயத்துக்கு பக்கத்தில், அங்கே வெந்நீர் முனியப்ப தேவரை பிடிக்கிறார்கள். இதே மாதிரி அவரை பட்டு போன முந்திரி மரத்தில் கட்டி வச்சு சுட்டாங்க. இப்படி எத்தனையோ உத்தமர்கள். தாத்தாவை கண்டிடத்தில் சுட சொல்லி உத்தரவு. அவரை பத்தி தகவல் சொல்றவனுக்கு 5000 இனாம்னு அனௌன்ஸ் பண்ண 42 பிடிச்சுக்கிறேன். 5000 இனாம்னா எம்பிட்டு. அடுத்து வெள்ளையர்கள் வந்து விளாங்காட்டூர்ல போய் எங்க வீட்டை மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வச்சு கொளுத்தி ஆடு மாடு கோழி ஊஞ்சி பண நகை எல்லாம் கம்ப்ளீட்டா லூட்டட் பை த பிரிட்டிஷ். எல்லாவற்றையும் இழந்து நடுத்தரவுக்கு வந்தாலும் இந்த தேசத்துக்காக போராடிய ஒரு மிகப்பெரிய வரலாறை கொண்டவர்கள் நாங்கள்.
இந்த பாலபாரதியினுடைய வரலாறு பாடப்புத்தகத்தில் ஒரு பேரா வந்துருந்துச்சு, இப்போ காணாம். ஏன்னா இவங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வரலாறு பிடிக்காது.